என்ன சந்திரிகா சொல்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமா மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சமா விருப்பம் இல்ல. ஆனா நீ எனக்கு உயிர் சந்திரிகா. ஐயோ மாமா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? என்னை ஏன் பிடிக்கலன்னு ஒரு காரணத்தை சொல்லு சந்திரிகா. நான் சிட்டில அரவிந்த் அப்படிங்கிற பையனை காதலிச்ச மாமா. நீ சிட்டிக்கு போய் படிக்கிறேன்னு சொன்னப்பவே இதை நான் எதிர்பார்த்தேன். வேற ஏதாவது இருந்தா சொல்லு. ஐயோ மாமா, நான் கிண்டல் பண்ணல மாமா, சீரியஸா தான் சொல்றேன். சரி சரி, தம்பி பேரு அரவிந்த் தானே? ஆமா மாமா. அந்த பையனுக்கு விவசாயம் செய்ய வருமா? வராது மாமா. அப்போ நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா விவசாயம் தெரிஞ்சவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க அப்பா சொல்லிருக்காருல்ல. அரவிந்துக்கு விவசாயம் தெரியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? அதுக்கு தானே மாமா உன்னோட உதவி கேட்டு வந்திருக்கேன். அப்படின்னா இப்ப அரவிந்துக்கு விவசாயம் கத்து கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற. ஆமா மாமா, நீ உண்மையிலே என்ன காதலிச்சேனா, நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேனா, என் மனசுக்கு பிடிச்ச அரவிந்தோட என்ன சேர்த்து வச்சிட மாமா. சரிங்கம்மா, நீங்க எங்க இருந்தாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறது தானே எனக்கு வேணும். அப்படின்னு கோவிந்த் சொன்ன உடனேயே சந்திரிகா சந்தோஷப்பட்டா. உன் மனசு எனக்கு தெரியும் மாமா. தம்பிய உடனே போன் போட்டு வர சொல்லு. அவருக்கு விவசாயம் கத்து கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்கிற, 2 பேருக்கு கல்யாணமும் பண்ண வைக்கிற. போன் எதுக்கு மாமா? நான் நாளைக்கே சிட்டிக்கு போய் அரவிந்த பார்த்து நீ இருக்க அப்படின்னு தைரியம் கொடுத்து அவரை உடனே நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் சந்திரிகா சந்தோஷமா சிட்டிக்கு கிளம்பிட்டா. ஆனா கோவிந்த் மனசுக்குள்ள, பைத்தியக்காரி, நான் சொன்னதை நம்பி அரவிந்த கூட்டிட்டு வர போயிருக்கா. அவன் வந்ததுக்கு அப்புறமா அவன் கையால தப்பான விவசாயத்தை செய்ய வச்சு ஊருக்காரங்க திட்டுற மாதிரி செய்யறான். அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. அடுத்த நாள் காலையில சிட்டில அரவிந்த சந்திச்சா சந்திரிகா. அரவிந்த், நம்ம நினைச்ச அளவுக்கு ஈஸியா நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? காரணம்? உனக்கு விவசாயம் பண்ண தெரியாது இல்லையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா விவசாயம் தெரிஞ்சிருக்கணுமா? ஆமா அரவிந்த், நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். நீயும் விவசாயம் கத்துக்கிறேன்னு சொன்ன, ஆனா ஒரு முயற்சியும் கூட எடுத்ததே கிடையாது. நீ விவசாயம் உனக்கு தெரியாம என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு. சந்திரிகா, சிட்டில நான் எப்படி விவசாயம் கத்துப்பேன்? என்ன உங்க ஊருக்கு கூட்டிட்டு போ. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க கிட்டே விவசாயம் கத்துக்கிறேன். ஆ, நீ சொல்ற மாதிரி ஈஸியா எங்க அப்பா அம்மா முன்னாடி உன்னை கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனா அப்ப எங்க அப்பா உன்கிட்ட கேட்பாரு, ஏன்பா தம்பி, உனக்கு விவசாயம் தெரியுமா? உன்னோட படிப்பெல்லாம் எனக்கு தேவையில்ல, அது மூலமா வர வருமானமும் தேவையில்ல, விவசாயம் தெரிஞ்சிருந்தா போதும்னு சொல்லுவாரு. தெரியும்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? மருமகனுக்கு விவசாயம் தெரியும்னு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. 1 ஏக்கர் பூமி கொடுப்பாரு. விவசாயம் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுவாரு. அங்க நீ விவசாயம் பண்ணணும். அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கணும். அப்பதான் நமக்கு கல்யாணம். உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் சந்திரிகா. ஹலோ அரவிந்த் சார், விவசாயம் அப்படிங்கிறது ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர்ல கீபோர்ட் தட்டுறது இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேடம், விவசாயத்திலயும் புது புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்க, அதை யூஸ் பண்றேன். டெக்னாலஜி வளர்ந்தாலும் விளைச்சல விளைய வைக்க வேண்டியது மண்ணுல தானே. அதுவும் தெரியும் சந்திரிகா. உனக்காக ஜாபுக்கு போன்னு சொன்ன, போன. இப்ப விவசாயம் கத்துக்க சொல்ற, கத்துக்கிறேன். உனக்கு கல்யாணமும் பண்ணிக்கிறேன். அரவிந்த், இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் உனக்கு சொல்லணும். நான் சரியா விவசாயம் செய்யலனா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது, அதானே? அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே என் கூடவே வளர்ந்து என் கூடவே இருந்து என்ன மனசார காதலிக்கிற எங்க மாமா கோவிந்துக்கு என்ன கொடுத்து கட்டி வச்சிருவாங்க. ஓஹோ, உனக்கு மாமா இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதே. உன்கிட்ட ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இதுதான் அரவிந்த். நீ எங்க மாமா கூட போட்டி போட்டு எப்படியாவது போட்டியில ஜெயிச்சாகணும். அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும். ஒருவேளை ஜெயிக்கலனா? இது வரைக்கும் நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன உங்க ஊருக்கு கூட்டிட்டு போ. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி விவசாயமும் செய்யற, ஜெயிச்சு உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிறேன். அப்படி அரவிந்தும் சந்திரிகாவும் பேசிக்கிட்டாங்க. அடுத்த நாள் அரவிந்த கூட்டிக்கிட்டு சந்திரிகா அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு வந்தா. ராஜையா சாவித்ரி அரவிந்த பார்த்தாங்க. யாருமா இந்த பையன்? அப்பா, இவரோட பேரு அரவிந்த். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். உங்ககிட்ட பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன சொல்ற சந்திரிகா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்னுடைய மாமா கோவிந்த் இருக்கிற விஷயத்த இந்த பையன் கிட்ட நீ சொல்லலையா? சொல்லிட்டேம்மா, அவர் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. பையன் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிருக்கியா? விவசாயம் பண்ணணும்னு சொல்லிருக்கேன்ப்பா. சொன்னா அங்கிள், விவசாயம் செய்யணும்னு சொன்னான். விவசாயம் செய்யறதுக்கு நீ தயாராப்பா? தயார்தான் அங்கிள்.
இங்க பாருப்பா, நீ பார்க்க பட்டணத்து பையன் மாதிரி இருக்க. விவசாயம் செய்யறது அவ்வளவு சுலபம் இல்ல. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உனக்கு தெரியாதா? தெரியும் அங்கிள். ஆனா அதை சொல்லி ஏன் எல்லாரும் என்ன பயமுறுத்துறீங்க? அதான் எனக்கு புரியல. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கோவிந்த் வந்தான். வந்துட்டியா மாமா? உனக்கு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் வராம எப்படி இருப்பேன் சந்திரிகா? மாமா, இவர்தான் அரவிந்த். ஹாய் தம்பி, நீ எப்படி இருக்க? ஹாய்ண்ண. சந்திரிகா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ஓஹோ அப்படியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்ன, நான் இருக்கேன்ல, உனக்கு விவசாயம் நான் கத்து கொடுக்கறேன். சந்திரிகாவுக்கு உனக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கே கோவிந்து? ஆமா மாமா, சந்திரிகா வாய் விட்டு என்கிட்ட கேட்டிருக்கா செய்யாம எப்படி இருக்கிறது. சரி கோவிந்து, உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் ஒரு போட்டி வைக்கிறேன். 2 பேர்ல யாரு அதிகமா விளைச்சல வெளியே வைக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என் பொண்ணு சந்திரிகா. மாமா, இது வெயில் காலம் இல்லையா? என்னை விட தம்பிய ஒரு 10 மூட்டை கம்மியாவே விளைச்சல வெளியே வைக்க சொல்லுங்க. அது எதுக்கு? நான் 40 மூட்டை நெல்லை வெளியே வைக்கிறேன். அவன் ஒரு 30 மூட்டை நெல்லை வெளியே வைக்கிட்டோம், அது போதும். ஒருவேளை தம்பி ஒரு 32 மூட்டையை வெளியே வச்சுட்டாருன்னா அப்ப அவர் தான் ஜெயிச்ச மாதிரி. அத கேட்டு சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவங்க மாமா மனசு தங்கம் அப்படின்னு அவ நினைச்சா. அப்படியெல்லாம் எதுவும் வேண்டான்னு. போட்டினா போட்டிதான். சரி மாமா, தம்பி சொல்ற மாதிரி போட்டிய போட்டியாவே பார்க்கலாம். சரியா? சரி கோவிந்து, அப்படியே பண்ணலாம். நாளைக்கே உங்க 2 பேருக்கும் போட்டிய ஆரம்பிக்கிறேன். பையனை கூட்டிட்டு போய் வயலை காட்டு. சரி மாமா, வா தம்பி. அப்படி கோவிந்த் அரவிந்த் அப்புறம் சந்திரிகாவை கூட்டிட்டு போய் நிறைய முள்செடிங்க வளர்ந்திருக்கிற ஒரு வயலை காட்டி அந்த வயலை விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னான். அன்னையில இருந்தே அரவிந்த் ராவும் பகலும் கஷ்டப்பட்டு வெயில் மழைன்னு கூட பார்க்காம டிராக்டரை வச்சு அந்த வயல்ல இருக்கிற முள்செடி எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டான். அதுக்கப்புறமா தான் அவன் தண்ணிய விட்டான். ஆனா கோவிந்த் ஏற்கனவே தயாரா இருக்கிற வயல்ல கூலி ஆட்களை வச்சு நாத்து நட வச்சான். கோவிந்தண்ண ஏதோ தப்பு பண்ண வைக்க போறாருன்னு தோணுது. நான் எனக்கு தெரிஞ்ச முறையிலேயே விவசாயம் செய்யறேன் அப்படின்னு அரவிந்த் முடிவெடுத்தான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அரவிந்தோட வயல்ல விளைச்சல் விளைய ஆரம்பிச்சது. சந்தோஷப்பட்டான். சந்திரிகாவும் சந்தோஷப்பட்டா. அரவிந்த் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஆசைப்பட்டா. இப்படியே நாட்களும் போச்சு. இயற்கையான உரங்களை பயன்படுத்தி அரவிந்த் அவனுடைய விளைச்சலை நல்லபடியா விளைய வச்சுக்கிட்டு இருந்தான். கோவிந்த் அந்த விளைச்சலை அழிக்க நினைச்சாலும் கூட அவன் மனசு கேட்கல. அதனால அவன் விட்டு கொடுத்துட்டான். கடைசியில அரவிந்த் ஜெயிச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அரவிந்த்க்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அரவிந்த் சிட்டி வேண்டான்னு சொல்லி கிராமத்திலேயே தங்கிட்டான்.